ஹாய் மகளே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மக்களே நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டீங்க, அதிகமா லைக்கும் பண்ண மாட்டீங்க, கடைசி வரையும் வீடியோவும் பார்க்க மாட்டீங்க. முதல்ல உங்க பொண்ணான கையில் லைக்ல மட்டும் கை வைங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே, உங்க எஞ்சிக ஒரே ஒரு லைக் பண்ண போடும் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தலைவர் விஜய் சேதுபதி வந்து மாசான என்ட்ரி கொடுத்து வீட்டுல இருக்கிறதுனாவோ 6 பேர் தான். ஆனா நிறைய பேர் போய் இந்த 6 பேர் அவங்க போயிட்டு ஃபைட் பண்ணி இவங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு அந்த 6 பேர் குழப்புறது, 6 பேர் இதுன்றது, இது ஒரு கொஞ்சம் நல்லதா இருக்கு. அங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து அவங்கள போயிட்டு குழப்பி விட்டுக்கின்னு இப்படி எல்லாம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத்தனை வந்து ஸ்டேஜில் நிற்கிறார் மக்கள். ஸ்டேஜில் நின்று சொல்ற பார்த்தீங்கன்னா, மக்கள் கொடுத்த வரவேற்பு, போட்ட ஓட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்க எல்லாரும் பொண்ணான காலங்களை அணைங்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இறக்கத்திலே பர்ஃபெக்ட் கண்டெஸ்டன்ட் நீங்க தான் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, என்னை யாரும் சொல்லி யாரும் இது ஒண்ணே நான் எடுக்கல சார், நானா சுயமா சிந்திச்சு நானா எடுத்தேன் சார். இப்போ வீட்டுல இருக்கிறவங்க வந்து நான் தான் தவிர அவங்க டிமி குத்து எடுத்துன்னு வந்துட்டேன், என்னை யாரும் இது பண்ண முடியாது சார். நான் தான் அவங்கள ஏமாத்திட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் தவிர நான் என்னை வந்து யாரும் ஏமாத்த முடியாது சார் அப்படின்னு சொல்றாரு மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் உள்ள லைவ் போறாங்க மக்களே. வீட்டுக்குள்ள போனோன்னே தர்பீஷ் வந்து என்ன சொல்றேன், கணபதி சார் எப்படி இருக்கீங்க? தர்பீஷே, நீ இங்க நல்லா இருக்கிற, வெளியே போயிட்டு எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ இங்க இருக்கிற இல்ல இல்ல அப்படி இல்லை, எதையோ அது போல போய் தண்ணியில எழுதி வைக்க போயா, அது பேர்ல நீ சொல்றது தண்ணியில எழுதி போ 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 சார், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்ட்டு கானாவினத்தன் வந்து சொல்றாரு மக்களே. இது சரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ மக்களே. ஏன்னா கானாவினத்தனை ரொம்ப ரொம்ப மன உடைஞ்சுதான் அது எடுத்தார தவிர அது அவருக்கு போதும், இதுக்கப்புறம் நம்ம அளவுக்கு மீறி வேண்டாம் அப்படின்ட்டு நினைச்சு எடுத்துட்டாரு மக்களே, எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காணாத தன்னை ஒய்ஃப் வராங்க மக்களே. அவங்களும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மனப்பூர்வமா நான் இந்த ஸ்டேஜுக்கு கொச்சம் சொல்ல, மனப்பூர்வமா எனக்கு எத்ததே போதும் அப்படின்னு காண வினோத்தனை 18 லட்சம் எனக்கு போதும் அப்படின்னு காண வினோத்தனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹம்பிளா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் உள்ள யூஸ்வலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது போதும் மக்களே. ஆனா இந்த வாரம் யாரும் எவிக்ட் ஆக மாட்டாங்க, அதுதான் இன்னைக்கோட ட்விஸ்ட். ஏன்னா ஒண்ணு நான் 3 நாளுக்கு தான், 3 நாள்ல போறவங்க எல்லாம் ஒருத்தர் சைட்ல இட்டு வந்துருவாங்க. ஆனா இப்படின்ட்டு 100 டேஸ் கொஞ்சம் 106 டேஸ் தான் போகும். ஏன்னா பொங்கல் வரையும் வெயிட் பண்ணும். 100 நாள்னா 100 நாள் கிடையாது. நம்ம பொங்கல் வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 106 டேஸ் தான் நடக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் மக்களுக்கான ஃபீல் பண்றவங்களா ஃபீல் பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல வீட்டுக்குள்ள போயிட்டு வர மக்களே, ஒரு 100வது நாள்ல ஒரு வீட்டுக்குள்ள இருப்பார் மக்களே. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க மக்களே. ஏன்னா அவர் இருந்தாதான் கொஞ்சம் மாசா இருக்கும். சரி மக்களே, உங்களோட முதல்ல சொன்ன முதல்ல லைக் பண்ற மக்களே, லைக் தான். அதுக்கப்புறம் நான் போற வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் தொடர்ந்து வரும். நீங்க எனக்கு ஒரு சின்ன யூடியூப் சேனல் நீங்க என்ன ரொம்ப ஆதரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் மக்களே. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.